ஒருத்தங்க வேணும்னு உன்னை பேசுகிறது, வேண்டான்னு உன்னை பேசுகிறது அப்படின்னா நாளைக்கு நம்ம திரும்ப பார்த்துக்க மாட்டோமா, பேசிக்க மாட்டோமா? சரியா? இப்போ விஜயே நாளைக்கு டிஎம்கேக்கு கூட்டணி வர மாட்டாரா கமல்ஹாசன் மாதிரி? எப்படி? அதாவது பேசுகிறதுல ஒரு நியாயம் வேணும். சரியா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அவர் செய்கிறது, அவர் என்ன செய்வ மக்களுக்கு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ அதை செஞ்ச நான் அதை செஞ்சுட்டு, அதாவது சாவு பழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி ஒருத்தங்க மேலே போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவங்க. 41 பேர், அது ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதுக்கு காரணமானவர் விஜய். அதை விட்டுட்டு அவர் எல்லா மக்கள் மேலே கை வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்கன்னு பேசுகிறது ரொம்ப அப்யூசிவ். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் சுட்டி காட்டினா கண்டபடி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நிதானமாக இருங்க, நல்ல ஒரு ஜென்டிலாக இருங்க, ஒரு டீசெண்டாக இருங்க. சரியாப்பா? விஜய் ரசிகர்கள்னா விஜய்க்காக உயிரை கொடுக்குறீங்கன்னா அதை பற்றி தான் கொடுத்துட்ருக்குறீங்களே, அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் சரி தப்பு என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு யோசித்து பார்க்கணும். புரியுதா? எல்லாரையுமே விரோதியாக பார்க்கக்கூடாது, எல்லாரையுமே வாய்க்கு வந்தபடி திட்டக்கூடாது. சரியா? நீங்கள் என்ன வேணால் திட்டிட்டு போங்க, ஆனால் உண்மை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஒருத்தங்க கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாங்க அப்படின்னா அது அவங்கள போய் எந்த விதத்துலேயும் பாதிக்காது, திரும்ப அது அவங்களையே தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது பூமரங் மாதிரி, நம்ம நல்ல விஷயம் சொன்னால், நல்ல விஷயம் செஞ்சால் நமக்கு திரும்பி வரும். அதே கெட்டுதல் செஞ்சால், கெட்ட விஷயம் பேசினா அது அப்படியே உங்களுக்கு திரும்பி போகும். சரியா? அதனால் எல்லாமே பூமரங் தான். வாழ்க்கை, நம்ம செய்கின்ற செயல், சொல்கின்ற சொல் எல்லாமே பூமரங், திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். அதை படித்து பார்த்தீங்கன்னா அது நீங்களே படித்து உங்களுக்கே அது அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் அதை நீங்கள் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒருத்தங்களை நம்ம எந்தளவுக்கு கடினமாக பேசுகிறோம் அப்படிங்கிற உணர்வீங்க.